திமுக செய்தி தொடர்பாளர் திருமதி CR சரஸ்வதி நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடத்தில் கூடுதல் கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம் திருமதி CR சரஸ்வதி. இப்போ குலாம் நபி ஆசாத் திரு கருணாநிதியை சந்தித்து திமுக காங்கிரஸ் கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார். இந்த கூட்டணி அதிமுக வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கட்சிக்கு பெரும் சவாலாக விளங்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஊழலுக்கு வித்திட்ட காங்கிரசும் திமுகவும் மறுபடியும் கைகோத்திருக்காங்க. கடந்த வருடங்களில் 4 வருட வரலாறு தான், 40 வருட வரலாறு சொல்லல. கடந்த வருடங்களில் மைனாரிட்டி திமுக ஆட்சியும் காங்கிரசும் அடித்த கொள்ளை, ஒரு சாதாரண செல்போனை ஏலம் விட்டதுல 1,76,000 கோடி அடிச்சது, ராணுவ தடவாளங்கள் வாங்கிய போது அடிச்ச பல லட்சம் கொள்ளை, அதே போல நிலக்கரி சுரங்கத்தில் அடிச்ச கொள்ளை, எல்லாத்துக்கும் காங்கிரசும் திமுக தானே கைகோத்து இருந்தாங்க. ஆக அந்த ஊழல் கூட்டணி மறுபடியும் தொடருது, அவ்வளவுதான். இன்னொரு விஷயம் இவர்களுக்கு ஞாபகப்படுத்துவாங்க மக்கள், இந்த 2 கூட்டணி மைனாரிட்டி திமுக ஆட்சி தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் ஆட்சி மத்தியிலும் இருந்த போதுதான் நம் தொப்புள் கொடி உறவு, நம் தமிழனம் இலங்கையில் ராஜபக்சேவால் அழிக்கப்பட்ட போது இதே கூட்டணி கைகோர்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாங்க. இந்த தலைமுறை இல்ல, அடுத்த தலைமுறையும் அதை மறக்க மாட்டாங்க. இதே மைனாரிட்டி திமுக ஆட்சியில் அன்றைக்கு இருந்த திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக போய் உட்கார்ந்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார். பீச்சில் டிஃபன் சாப்பிட்டு போய் உட்கார்ந்து ஒரு மணி நேரம் உண்ணாவிரதம் டிராமான்னு ஒரு காமெடி பண்ணாரு. அந்த நேரத்தில் தான் இலங்கை பதுகுக்குழியில் தங்கியிருந்த நம் தமிழினத்தை அழித்த போது ஜூஸ் குடிச்சிட்டு வந்தவங்க இவங்க தான். இந்த 2011லயே இந்த துரோகத்துக்கெல்லாம் மக்கள் பதில் சொல்லிட்டாங்க. 2014 சொல்லிட்டாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் திமுக விட்ட வழியில, திமுக காங்கிரஸ் விட்ட வழியிலங்கிற மாதிரி கூட்டணி சேர்ந்திருக்காங்க. இவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை இனிமேல் காங்கிரஸோ திமுகவோ தமிழ்நாட்டில் கிடையாது என்பத பதிலை இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் இவங்களுக்கு புரிய வைப்பாங்க. ஊழலுக்கு வித்திட்டவர்கள் இனி தேவையில்லை இந்த நாட்டிற்கு.